ஸோ ஆதார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான டாக்குமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய விஷயங்களுக்கு மேண்டேட்டரியாக வந்து ஆதார் வந்து இப்போ தேவைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆதாரை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஈஸியாகவே வந்து பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு பர்சனை வந்து வெரிஃபை பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு சப்சிடி ரீசன்ஸ்க்கோ இல்லை எந்த விதமான காரணங்களாக இருந்தாலும் இப்போ ஆதாரை வந்து கேவைசி டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து ஈஸியாக ஆகிடும். ஸோ இப்போ நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சில இதை வந்து லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை நீங்கள் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு கேவைசி டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ நீங்கள் வந்து பேங்க்ஸை விசிட் பண்ணாமலே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறதோ இல்லை ஏதாவது வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை ஆதாரை ஆத்தென்டிகேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கேவைசி டாக்குமெண்ட்டாக ஆதார் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ஆன்லைனில் கேவைசி ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ கேவைசி அப்படின்ற விஷயம் இருக்குது. அதாவது வீடியோ கால் மூலியமாக வந்து உங்களுடைய ஆதார் பேன் இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இல்லைனா டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இப்போ பேங்க்ல இருந்தோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன்லேருந்தோ உங்களுக்கு பர்சன்ஸ் அனுப்பி அவங்க வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி விஷயங்களை வெரிஃபை பண்ணி டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணக்கூடியது ஆன்லைன் கேவைசி. அவங்க வந்து பண்ணுறாங்க இல்லை நீங்கள் பிரான்ச்சை விசிட் போய் பண்ணி உங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆஃப்லைன் கேவைசி. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் இருக்கக்கூடிய ப்ராசஸ். அதாவது ஆன்லைன் கேவைசி பண்ணும்போது ரிலையபிளாக கனெக்ஷன் வேணும், பேங்கிங் ஹவர்ஸில் நீங்கள் பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது ஆஃப்லைன் கேவைசி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் காஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கும். ஒன்று நீங்கள் வந்து பிரான்ச்சுக்கு போகணும் இல்லை அவங்க வந்து உங்களுக்கு ஆள் அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி சிரமங்களை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா UIDAI இப்போ ஆஃப்லைன் கேவைசியில் பேப்பர்லெஸ் மோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆதார் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுடைய ஆதாருக்கான ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு கேவைசி ப்ரொவைட் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அவங்க கிட்ட அந்த ஃபைலை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ இதில் வந்து நிறைய விதமான சில சிக்கல்கள் வந்து தவிர்க்கப்படும். அண்ட் இது முக்கியமாக வந்து ரிலையபிளான ஒரு மெத்தட். இதில் வந்து செக்யூரிட்டி சேஃப்டி பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா UIDAIல உங்களுடைய ஆதார் நம்பரை ப்ரொவைட் பண்ணி பிரத்யேகமாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபைல் அப்படிங்கிறனால இதில் வந்து சேஃப்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு பயப்பட வேணாம். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு இந்த ஃபைலை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு நம்பர் தான் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும், ஒரு ஐடி மாதிரி வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணப்படும் அந்த ஃபைலில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதாரில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வந்து புல் பண்ணி அந்த பேங்க்கோ அந்த இன்ஸ்டிடியூஷனோ வந்து அவங்களோட கேவைசி ரெக்கார்ட்ஸில் உங்களுடைய இந்த ஃபைலை அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்கனாலே போதுமானது. ஸோ இப்படி இந்த ஆஃப்லைன் கேவைசிக்காக இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொவைட் பண்ணலாம். அதாவது நீங்கள் போய் பிரான்ச்சை விசிட் பண்ணி கேவைசி கொடுக்கணும், இல்லை அவங்க வந்து டோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணணும், இல்லை ஆன்லைனில் வந்து அவங்க ஆதார் நம்பரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். இப்படிப்பட்ட எல்லா விதமான சிரமங்களையும் தவிர்த்துட்டு இந்த ஃபைலை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட கேவைசி வந்து பேப்பர்லெஸ் மோடில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ டெமோ மட்டும் பார்க்கணும் அப்படின்னு வந்தவங்க இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா போதுமானது. ஸோ அதுக்கான டைம் ஸ்டாம்பை தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது ஏன் இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசினேன். ஸோ வளவளன்னு பேசுகிறீங்க, டெமோ மட்டும் காமிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த பதிவு. ஸோ இது எப்பயுமே ஆதார் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணும்போது டக்குன்னு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸில் வந்து சொல்லிட முடியாது. ஆன்லைனில் போய் பண்ணுங்க, ஆஃப்லைனில் போய் பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாது. அதை சுற்றி அது ஏன் நடக்குது, அது வந்து சேஃபா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கணும். உங்களுக்கு மேபி அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பட் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம டெமோக்கு போகலாம். ஸோ இந்த ஆஃப்லைன் கேவைசி இதை வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய URL வந்து resident.uidai.gov.in. இந்த URL /offline KYC. ஸோ இந்த URL வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த URL அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு போயிருவீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஒன்று வந்து உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர். சப்போஸ் ஆதார் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 16 டிஜிட் வர்ச்சுவல் ஐடி வந்து கொடுக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் ஆர் வர்ச்சுவல் ஐடி இதில் 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணி உங்களுடைய கேப்சா கோடை என்டர் பண்ணணும். அடுத்தது ஆதார் நம்பர் ஆர் VID என்டர் பண்ணிட்டு சென்ட் OTP அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கிற உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ ஆதார் கூட லிங்க் பண்ணப்பட்டிருக்க அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அது வந்து அவசியம். இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப அவசியம்.
ஸோ சப்போஸ் அந்த மொபைல் கையில் இல்லைனா மொபைலை வச்சுக்கிட்டு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை எந்த நம்பர் வந்து நான் ஆதார் கோட் லிங்க் பண்ணியிருக்கேனே எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பிரத்யேக வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க்கை எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆதார் கூட ஒரு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அதை வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்க. டிஓடிபி அப்படிங்கிறது கிளிக் டு என்டர் டிஓடிபின்னு இருக்கும். ஸோ அந்த டெம்பரரி ஓடிபியை என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன் வரும். அதாவது கம்ப்யூட்டரில் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை மொபைல் ஃபோனில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மொபைல் ஃபோனில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸில் சேவ் ஆயிருக்கும். ஒரு ஜிப் ஃபைலாக வந்து சேவ் ஆயிருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ண அந்த ஜிப் ஃபைலில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். இதை எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது ஆன்லைனில் வந்து நீங்கள் அட்டெம்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்லைன் கேஒய்சியாக கம்ப்ளீட் பண்ண தேவைப்படும் போது நீங்கள் இந்த ஃபைலை வந்து 2 விதமாக கொடுக்கலாம். XML ஒரு PDF ஃபார்மேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ், அதாவது ஆதார் சம்மந்தப்பட்ட உங்களுடைய டீடைல்ஸ் அடங்கிய அந்த XML ஒரு PDF ஃபைல் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரடியாக ஆதார் கொடுத்து ஓடிபி எடுத்து அவங்க வந்து உங்களுக்கு கேஒய்சி பண்ணுறது மாதிரியே இதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்க கேஒய்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபிசிக்கலி பிரிண்டட் வெர்ஷனை நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் QR கோட் வெர்ஷன் கொடுக்கலாம். இதை வந்து ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் லெஸ் ரெசல்யூஷனில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனுக்கு இது போதும் அப்படின்ற பட்சத்தில் QR கோட் காப்பி வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஃபார்மேட்டில் வந்து ஆஃப்லைன், அதாவது பேப்பர்லெஸ் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம் இந்த ஃபைலை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃப்லைன் கேஒய்சி இந்த ஃபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் ஷேர் ஆகாது, ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ஷேர் ஆகும். மற்றபடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், உங்களுடைய நேம் போன்ற எல்லா தகவல்கள், கேஒய்சிக்கு தேவைப்பட்ட தகவல்கள்லாம் இதில் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்லையோ நிறுவனத்திலையோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ பேங்க்லையோ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க யூஸ் பண்ணி அவங்க கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது தேவைப்படும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் எனக்கு ஃபன்ஃபர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூடியூப் சேனலும் இருக்கு. சப்போஸ் வேலை வாய்ப்புகள் பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்லை டெக் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை பொதுவான vlogs அண்ட் பர்சனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னும் அந்த சேனல் நீங்கள் செக் அவுட் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலனா செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபன்ஃபர்டைன்மெண்ட் அண்ட் பேங்கிங் மினிட்ஸ் இது ரெண்டுக்கும் பிரத்யேகமாக டெலிகிராம் சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டெலிகிராம் சேனல்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இன்னும் அதிகமாக பிரத்யேகமாக இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களை நான் பிரத்யேகமாக அந்த டெலிகிராம் சேனல்ஸில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.